Welcome to Tech Courses channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் and then ambiguous grammar. Okay, so a grammar where each production is of the form A tends to epsilon அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். ஸோ வேர் A is the single non-terminal and alpha is the string of terminals and or non-terminals. For example, A tends to it can be BC or A tends to BD or A tends to BB like this. இந்த மாதிரி நம்மளோட ப்ரொடக்ஷன் ரூல்ஸில் லெஃப்ட் சைட் வந்து ஒரு நான் டெர்மினலும் ரைட் சைட் வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் டெர்மினல்ஸ் அண்ட் நான் டெர்மினல்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் என்னென்ன இதை பற்றி இது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரில் படித்தோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரஷ்அப் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இன்டெப்த்தாக இதை பற்றி தெரியணும், புரியல, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் வீடியோஸ் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரில் வி ஆர் ஹேவிங் எ டெக்னிக் வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் அண்ட் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரிங் நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஓகே லெஃப்ட்லேருந்து நம்ம வந்து பார்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இ ப்ளஸ் டி அப்படின்னா இப்போ லெஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஈயை நம்ம வந்து மாற்றிட்டு அப்புறம் டீயை மாற்றினோன்னா அது லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். டீயை வந்து டீயோட கரஸ்பாண்டிங் வேல்யூவை மாற்றிட்டு அப்புறம் இ மாற்றணும் அப்படின்னா அது ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ இஃப் வி பார்ஸ் ஃப்ரம் லெஃப்ட்னா அது வந்து லெஃப்ட் மோஸ்ட், பார்ஸ் ஃப்ரம் ரைட்னா ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். ஆனால் இங்கே நம்ம டாப் டவுன் பார்சிங்கில் யூஸ் பண்ண போகிறது எல்லாமே லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். ஓகே, வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். அண்ட் தென் நம்ம வந்து பார்சிங் ட்ரீங்கிற ஒரு கான்செப்ட் பற்றியும் படிச்சிருப்போம். இப்போ ஐடி ப்ளஸ் ஐடிங்கிறது தான் நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி நம்மளால் பார்ஸ் ட்ரீ வரைய முடியும். ஸோ ஃபைனலாக ஐடி ப்ளஸ் ஐடி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரேட் பண்ண வேண்டிய இன்புட் ஸ்ட்ரிங்கு. ஸோ அதை நம்ம வந்து பார்ஸ் ட்ரீ மூலமாக நம்மளால் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து ஆம்பிகியஸ் கிராமர். ஒரு கிராமர் வந்து ஆம்பிகியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் நாட் கிளியர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இங்கே பார்ஸ் ட்ரீயை வச்சு எப்படி ஒரு கிராமர் ஆம்பிகியஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இஃப் எ ஸ்ட்ரிங் ஹேஸ் மோர் தென் ஒன் பார்ஸ் ட்ரீ, இப்போது ஐடி ப்ளஸ் ஐடிக்கு நம்மளால் 2 பார்ஸ் ட்ரீ வரைய முடியுது அப்படின்னா then the grammar is said to be ambiguous. Okay, so for example இப்போ e tends to e plus e star e id, so it causes confusion in parsing. ஏன் அப்படின்னா எல்லாமே ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ it will confuse the parser to which e it should சூஸ், எந்த அதை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணோம். அதை நம்ம என்ன பண்ணோம்னா எலிமினேட் பண்ணோம். ஸோ ஆம்பிகியஸ் கிராமராக இருக்குது. பார்சிங்கில் நம்ம பார்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராமர் வந்து ஆம்பிகியஸ் இல்லாமல் இருக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் தி elimination of ambiguity? That means it is the process of rewriting an ambiguous grammar into an equivalent unambiguous grammar such that each string has only one parse tree. நம்மளோட கிராமருக்கு ஒரே ஒரு பார்ஸ் ட்ரீ ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஒரு கிராமரை ஆம்பிகியஸ்லேருந்து அன்ஆம்பிகியஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறது தான் இதோட எலிமினேஷன் ஆஃப் ஆம்பிகிட்டியோட ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஏன் ஆம்பிகிட்டி வருது அப்படின்னா பேஸ்ட் ஆன் மோஸ்ட்லி அரித்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் தென் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அண்ட் தென் அசோசியேட்டிவிட்டி. ஸோ இது 3 தான் காமன் காஸ் ஆஃப் ஆம்பிகிட்டி நம்மளுக்கு வர்றது, கிராமரில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா யூஸ் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி. ஸோ நம்மளோட ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸையும் அசோசியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு கிராமரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம்பிகியஸ்லேருந்து அன்ஆம்பிகியஸ் கிராமராக மாற்றலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், இந்த கிராமர் வந்து ஆம்பிகியஸ். ஏன் அப்படின்னா ஸோ இ டென்ஸ் டு ஈன்னு இருக்குது, இங்கேயும் ஈன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எப்படி அன்ஆம்பிகியஸ் கிராமராக மாற்றுறது அப்படின்னா இதுக்கான இன்டெப்த் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி
டிஓசியோட வீடியோஸில் போட்டிருப்போம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ E tends to E plus T / Tன்னு மாற்றிடணும். அண்ட் தென் T tends to T star F / F, F tends to ID. ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் அன்ஆம்பிகியஸ் கிராமர் இது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிங்கிள் நான் டெர்மினலில் இருந்த ஹோல் கிராமரை மொத்தம் 3 நான் டெர்மினல் வர்ற மாதிரி ரீரைட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதே போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பேஸ் பண்ணி இப்போ ஸ்டார் ஹேஸ் மோர் வேல்யூ தென் ப்ளஸ். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை எவால்வேட் பண்ணுற மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் எழுதியிருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் ரோல் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ஆம்பிகியூட்டி இன் டாப் டவுன் பார்சிங். ஸோ மேக்ஸ் கிராமர் ப்ரெடிக்டபிள். ஈஸியாக கிராமர்னால் இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஈக்கு எதை சூஸ் பண்ணும் அப்படின்னு. அண்ட் தென் எனேபிள்ஸ் எல்எல் பார்சிங். ஸோ நம்ம அடுத்து பார்சிங் டெக்னிக்ஸ் படிப்போம், அதில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ப்ரிவென்ட்ஸ் பேக் ட்ராக்கிங்கை வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். சிம்ப்ளிஃபைஸ். ஏன் அப்படின்னா இப்போ நான் என்னோடய ஸ்ட்ரிங் வந்து ஐடிஸ் ப்ளஸ் ஐடி. ஓகேவா? நான் வந்து இப்போ ஆம்பிகியஸாக இருக்கும்போது நான் E tends to ஐடி ஸ்டார் ஐடின்னு வச்சுக்கலாம். E tends to E plus Eன்னு இருக்கிறத பார்த்ததும் சரி இதுதான் என்னோடய கிராமராக இருக்கும்னு நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆனால் அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இது ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னு சொல்லி. ஸோ திரும்பி என்ன பண்ணுவோம், நம்ம பேக் ட்ராக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேக் ட்ராக் பண்ணிவிட்டு திரும்பி என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்த ப்ரொடக்ஷன் என்னவோ அதை செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்மளால் பேக் ட்ராக் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ அதையெல்லாம் இந்த அன்ஆம்பிகியஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் தென் சிம்ப்ளிஃபைஸ் பார்சிங் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஏன் இங்கே கிராமர் பற்றி படிக்கிறோம், ஆம்பிகியஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம டாப் டவுன் பார்சிங்கோட டெக்னிக்ஸ் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிராமர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கிராமரில் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் தெரிஞ்சிருக்கணும். லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கு அப்புறம் பார்ஸ் ட்ரீ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அந்த கிராமர் வந்து அன்ஆம்பிகியஸ் கிராமராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இந்த கண்டிஷனெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பார்ஸ் ட்ரீக்கு வந்து நம்மளோட டோக்கன்ஸ் வருது இல்லையா லெக்சிக்கல் அனாலிசிஸ்லேருந்து. அதுக்கு லெக்சிக்கல் அனாலிசிஸ்லேருந்து நம்மளுக்கு வர டோக்கன்ஸை வந்து நம்மளோட சின்டாக்ஸ் அனாலிசிஸ் பார்சிங் டெக்னிக்ஸில் வந்து நம்மளால் இன்புட்டாக கொடுக்க முடியும். இல்லைன்னா இப்படியே இன்புட்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு தப்பான அவுட்புட் தான் காமிக்கும். ஓகே, தேங்க்யூ.